உங்கள் வீட்டு குட்டி பாப்பா எந்திச்சு நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஈஸியாக நடக்கணுங்கிறதுக்காக ஒரு பேபி வாக்கர் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ கட்டாயம் இந்த வீடியோவை பாருங்கள். அவங்க சீக்கிரமாக நடக்கணுன்ற ஆசையில் பேபி வாக்கர் வாங்கி கொடுக்குறீங்கன்னா அவங்க நடக்கிறத நம்ம இன்னும் தான் தாமதப்படுத்துகிறோம். இதனால தான் பொதுவாக டாக்டர்ஸ் யாரும் பேபி வாக்கர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. இது பயன்படுத்துறதுனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, அவங்க கீழே விழுறதுக்கோ இல்லை படிக்கட்டில் உருள்றதுக்கோ வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அவங்கள சுற்றி இருக்கிற டேஞ்சரஸ் ஆப்ஜெக்ட்ஸை அவங்க ஈஸியாக போய் எடுக்க முடியும். ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் ரொம்ப வேகமாக போவாங்க. நம்ம போய் அவங்கள பிடிக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு ஈஸியாக அடிபட்டுரும். இது கூடவே அவங்களோட பேலன்சிங் பவரும் ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப கம்மியாகும். அவங்க நடக்கிறதுலையும் தவழ்றதுலையும் தாமதம் ஏற்படும். இப்படி தான் நான் அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நம்ம நினச்சி வாங்குற பேபி வாக்கர் அவங்களுக்கு நல்லது பண்ணுறதில்ல. எங்கள் வீட்டில் பெரியவங்க கட்டாயம் பேபி வாக்கர் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. என்னால் அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ண முடியல. அதனால் நான் ஒரு பேபி வாக்கர் வாங்கி என் குழந்தைய ஒரு 2-3 தடவை அதில் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறமா தூக்கி பரணையில் போட்டேன். என்னோட அண்ணாவும் என்னோட தங்கச்சியும் ஒரு நடவண்டி வாங்கி கொடுத்தாங்க. அந்த நடவண்டியில் தான் என் குழந்தைய நான் நடக்க வச்சு ப்ராக்டிஸ் பண்ண வச்சேன். இந்த மாதிரி நீங்கள் நடவண்டியில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் குழந்தைய வாக்கரில் நடக்கிற குழந்தையோட தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா வாக்கரில் நடக்கிற குழந்தை வாக்கரில் இருக்கும்போது வேகமாக ஓடும், இறக்கி தரையில் விட்டால் நடக்க கஷ்டப்படும். ஆனால் முதல்ல இருந்தே நடவண்டியில் பழக்குனீங்கன்னா நடவண்டியில் அவங்க நடக்கிற கொஞ்சம் லேட் ஆகலாம், ஆனால் கட்டாயம் அவங்களால ஈஸியாக நடக்க முடியும். உங்கள் குழந்தை நடக்கிற வரைக்கும் பொறுமையாக காத்துருங்க. உங்கள் குழந்தைய எந்த குழந்தையோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு குழந்தையும் யூனிக். சில குழந்தைங்க 8 மாதத்துலேயே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. சில குழந்தைங்களுக்கு 1 வயசு வரைக்கும் ஆகலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பொறுமையோடு காத்துருங்க. மற்றவங்க சொல்கிறத கேட்டு குழப்பிக்காதீங்க.